நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்குது 23,460 சப்போர்ட் எடுத்திருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 23,570. ஸோ இதை பிரேக் பண்ணி மொமெண்டம் இந்த சைடில் ரீச் ஆனாலும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டவுனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தோம்னா 23,670க்கு மேலே ஒரு மொமெண்டம் இருந்ததுனால் நமக்கு அது ஒரு நல்ல ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புல்லிஸ், இல்லைன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் ரிவர்ஸில் இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது கீழே இதுவும் வந்து 23,460 பிரேக் பண்ணி டவுன் ஆச்சுனால 23,400. ஸோ இந்த இடங்கள்ல இருந்து பிரைஸ் அப் சைடில் மூவ்மெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணி டவுன் ஆச்சுனால் இங்கே ஸ்ட்ராங் ரிவர்சல் மூவ்மெண்டம் இருக்கு. 23,330 ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரிவர்சல் ஏரியா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ இருக்கிற ரேஞ்ச் பவுண்ட் இதுக்கு கீழேயோ இல்லை இதுக்கு மேலேயோ மூவ்மெண்ட் தான் கிளியரா இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள கிளியரா நம்ம ட்ரேட் பண்ணல அப்படின்னா ஸோ ஆப்ஷன் கரைய ஆரம்பிச்சிடும். இட்ஸ் அ ரேஞ்சிங் பவுண்ட் ஏரியா.